ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். கார்டனிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நம்ம வெஜிடபிள்ஸ் சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்டா அது நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிளான்ட்ஸ்க்குமே அதே மாதிரி தான். நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா போட்டு நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 1 வீக்கோ இல்லை 2-3 டேஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு லிக்யூட் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த வேஸ்ட்டை நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே செடிக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அதை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை மாதிரி வேஸ்ட்டு, அப்புறம் அழுகி போன தக்காளி, எல்லா காய்கறி வேஸ்ட்டுமே போடலாம். கிச்சனில் வேஸ்ட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே, பழத்தோல்கள்லாம் இருந்தால் கூட போடலாம். போட்டு அது நல்லா ஒரு 1 வீக் அந்த மாதிரி நம்ம அதை போட்டு நல்லா ஊற வைக்கும் போது அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு டப்பாவில். அப்படி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லாவே டைல்யூட் ஆகி ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும் அந்த வாட்டரே. அதை நீங்கள் 1 வீக் கழித்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அது ஒரு மாதிரி கலராக மாறி இருக்கும். அதை ஒரு 10 மடங்கு, இது நீங்கள் ஒரு மடங்கு ஒரு ஜக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 10 ஜக்கு நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை என்ன பண்ணணும்னா உங்கள் செடிகளுக்கு ஒரு மகு ஊற்றி விட்டீங்க அப்படின்னா செடிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். அளவாக பெரிய செடிங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். சின்ன செடிங்களுக்கு தொடர்ந்து 1 மந்த்துக்கு 1 டைம் நீங்கள் ஊற்றிட்டே வாங்க. உங்கள் செடியில் நார்மலாக இருக்கிறத விட நல்ல க்ரோத் இருக்கும். அது பிகினர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது அதிகமாக நம்ம பிளான்ட்டில் அமௌண்ட் போட முடியாது, காசு கொடுத்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணோம் அப்படின்னா செடிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இது நம்மளுக்கு மண் கூட சேர்த்து நல்லா மக வச்சு கொடுப்பாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். என்னோடய கார்டன் பாருங்கள், நல்லாவே இந்த மாதிரி தான் நான் அடிக்கடி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லாவே க்ரீனிஷாக இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா க்ரீனிஷாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டையும் தூக்கி போடாமல் இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயற்கையான உரங்களுக்கு நம்ம போகிறத விட இந்த மாதிரி இயற்கை உரங்களை யூஸ் பண்ணும்போது செடிங்களுக்குமே நல்லா வளர்ச்சி இருக்கும். அதேமாரி காய்கறியில் நம்ம வெஜிடபிளாக வீட்டிலேயே விளைவிச்சு சாப்பிடும்போது அதுக்கு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தா இன்னும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸில் இனிமேல் தொடர்ந்து வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.